பிரியமானவர்களே, வேதத்தை படிப்பவர்களை, தியானிப்பவர்களை தேவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். அல்லாதவர்களை துன்மார்க்கர் என்று சொல்லுகிறார். ஆவியான தேவனை அறியாதவர்கள் துன்மார்க்கர்கள். வேதத்தை படிப்பது மிகவும் பயனுள்ளது. வேதம் படிக்காமல் உலகத்தை விட்டு செல்லாதீர்கள். இந்த வேதம் உங்களையும் வாழ வைக்கும், உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைக்கும், பாதுகாப்பாக வைத்திருக்கும். இந்த வேதத்தினால் நான் வாழ்ந்தேன். இந்த வேதம் இல்லை என்றால் நான் எப்பொழுதோ மரித்திருப்பேன். சங்கீதம் 1 இப்படியாக சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேதத்திலே அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த வார்த்தைகள் உள்ளது. இது தேவனுடைய ஆவியால் எழுதப்பட்டது. இது படிக்காமல் இந்த உலகத்தை விட்டு செல்லாதீர்கள். துன்மார்க்கரோடு நில்லாமலும், பாவிகளோடு பழகாமலும், பரியாசக்காரரை அண்டாமலும், வேதத்தை தியானிப்பவன் பாக்கியவான். துன்மார்க்கரோடு நில்லாமலும், பாவிகளோடு பழகாமலும், பரியாசக்காரரை அண்டாமலும், வேதத்தை தியானிப்பவன் பாக்கியவான். ஆமென்.